ஹலோ! இன்னைக்கு கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காது. இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இதுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் வயலட் கத்திரிக்காய் வந்து இதை விட டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விட்டுருங்க. இடையில நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெயிலே உப்பு சேர்த்து வதக்கினனால நல்லா வதங்கியிருக்குங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், ஹையில் வச்சிங்கன்னா வதங்காது, அடி பிடிச்சிரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருங்க. அப்படியே சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலாவை அரைச்சிக்கிறலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்க வேண்டாங்க, மீடியமாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவை இந்த கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி சேர்த்துறாதீங்க, அந்த மசாலாவில் இருக்க அந்த ஈரம் மட்டும் போதும். இப்போ மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டிஷ்க்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வதங்குறப்போ 1 டீஸ்பூனும், இந்த மாதிரி லாஸ்ட்டாக 1 டீஸ்பூனும் சேர்த்து வதக்கிறப்ப அது கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கத்திரிக்காயை நல்லா பரப்பி விட்டுட்டு சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா சுருண்டு இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.